நகர்மன்றத்துடைய தலைவர் அண்ணன் மைக்கேல் ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் இந்திரஜித் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜான் பிரிட்டோ அவர்களே, மணி அவர்களே, ராஜரத்னம் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் மணிமாறன் அவர்களே, சவுகத் அலி அவர்களே, மற்றும் மனோன்மணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நகராட்சியினுடைய ஆணையர், மேலாளர், சாண்ட் இன்ஸ்பெக்டர் மற்றும் நகராட்சியினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும், மற்றும் இந்த குடியரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்று அதற்கு பின்னாலே அண்ணன் இந்திரஜித் அவர்கள் சொன்னதை போல குடியரசு ஆனது 3 வருடங்களுக்கு பிறகுதான். ஆனால் அந்த 3 வருடங்களுக்கு பிறப்பெற்ற குடியரசை நாம் பேணி காத்து நல்ல முறையில் வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் சிரமத்தோடு நம்முடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி அண்ணன் இந்திரஜித் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சீரும் சிறப்புமாக மக்கள் பயன்பெறுகின்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த தமிழ்நாடு மிளிர்வதற்கான என்னென்ன காரியங்களை அவரால் முடியுமோ அவ்வளவும் அருமையாக செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அரசிற்கு நீங்கள் எல்லாம் பொதுமக்கள் அனைவருமே முழு ஆதரவை தந்து விளக்க வேண்டுமாய் கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.